ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்பனதி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த 1 வீக்ல வந்துட்டு நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிற ஒரு வார காலத்துல நம்மளால எவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ, சரிங்களா? நம்மளோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஃபுல் எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கிற எல்லா டைமும் இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்ஜா வந்து நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம், சரிங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாம் டைம்ல மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 5 ஸ்பீடு ஒரு 3 ஸ்பீடு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கேட்டா எக்ஸாமுக்கு ரிலாக்ஸா இருக்காங்களா? அவங்ககிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லை கோடு தெரியுதுன்னா என்ன, மெதுவா ஓடுவீங்க. அப்படி ஓடினா என்ன பண்ணுவோம், பின்னாடி உள்ள ஓடிட்டு நம்ம தோத்துருவோம், சரிங்களா? அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஸோ அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள், சரிங்களா? பின்னாடி இங்கே யார் வருவா, நம்மளோட நெகட்டிவ் ரிசல்ட் வரும், சரிங்களா? துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம். நம்மளால எவ்வளோ தூரம் இந்த ஒரு வார காலமாவது நம்ம லைஃபுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல் எஃபோர்ட் போடணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் திங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆடியோ போட்டிருக்காங்களோ, அதாவது எக்ஸாமில் வந்துட்டு போர்டு எக்ஸாமில் யாரெல்லாம் ஆடியோ போட்டாங்களோ அவங்களோட வாய்ஸை கேட்டு ஃபெமிலியர் ஆகுங்க, சரிங்களா? அவங்க எப்படியெல்லாம் உச்சரிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுக்கோங்க. அவங்க வாய்ஸை வந்து டெய்லியுமே கேளுங்க, சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம்லாம் தமிழுக்கு ஒரு மேடம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கூட இந்த டைம் இங்கிலீஷ் கூட போடலாம். லாஸ்ட் டைம் ஒரு சார் ஒருத்தவங்க, எப்பயுமே ஒரு சார் ஒருத்தவங்க போடுவாங்களா, அவங்களே கூட போடலாம், இல்லை போடாமல் கூட போகலாம், சரிங்களா? ஸோ பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டு ஃபெமிலியர் ஆகி போகிறது ரொம்பவே நல்லது, சரிங்களா? ஸோ வந்துட்டு அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டு ஃபெமிலியர் ஆனாலும் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் ஹால் போன உடனே அவங்களோட உங்களுக்கே தெரியும், இப்போ புதுசாக ஒருத்தவங்க பேசுறது குரலை கேட்கறக்கும் ஆல்ரெடி நம்ம கேட்டு பழனவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் போன உடனே அவங்களோட வாய்ஸ் எல்லாம் நமக்கு கேட்ட உடனே டக்கு நம்ம மைண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம், என்ன உச்சரிக்காங்க, என்னெல்லாம் வேர்டு சொல்றாங்கன்னு சொல்லி டக்கு 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 நம்ம மைண்டுக்கு வந்துட்டு இன்டிமேஷன் கிடைச்சிடும். நம்ம கையில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோக்கு கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ தேர்ட் திங், நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான திங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு புக்ல உள்ள எல்லா ஸ்பீடுமே வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க, சரிங்களா? நான் அன்னோன் ஸ்பீடு தப்புன்னு சொல்ல மாட்டேன், அன்னோன் ஸ்பீடு வேணும் தான். பட் 99.9% வந்துட்டு புக்குக்குள்ள இருந்து தான் கேட்குறாங்க, ஓகேவா? இது வந்து நம்மகிட்ட வந்து டேட்டா இருக்கு, ஆல்ரெடி இதை பத்தி நான் வீடியோ வந்து நான் நிறைய போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல அன்னோன் ஸ்பீடு என்னை பொறுத்தவரை வேண்டாம் தான், சரிங்களா? ஸோ பண்றது தப்பு இல்லை, பட் என்னை பொறுத்தவரை வேண்டாம். லாஸ்ட் டைம்ல உங்களால எவ்வளவு தூரம் புக்கை ரிவைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் புக்கை ரிவைஸ் பண்ணுங்க. கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல ஏதாவது ஸ்ட்ரோக் வரலையா, வேர்டுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் வரலையா, மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகலையா, அதை தனியாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ புக்கை ரிவைஸ் பண்ணாலே நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணலாம். இது வந்துட்டு நமக்கு வந்து டேட்டா பேஸா உண்மையா இருக்குது, சரிங்களா? ப்ரூவனா இருக்குது. ஸோ வந்துட்டு புக்குக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், புக்கை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் புக் ஆடியோவை ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முடிஞ்ச வரை உங்க மைண்டை வந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவா வைங்க, சரிங்களா? ஈஸியான ஸ்ட்ரோக், அதாவது ஈஸியான பேசேஜ் ஸ்பீடா போட்டு எழுதி எழுதி பழங்க. ஸோ வந்து நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், சரிங்களா? லாஸ்ட் நேரத்தில் போயிட்டு அன்னோன் பேசேஜ் போட்டு அன்னோன் ஸ்பீடு கேட்டுட்டு ஐயோ 100 ஒமிஷன் வருது, இவ்வளோ ஒமிஷன் வருதுன்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கு, பயந்து தன்னைத்தானே வந்துட்டு இது பண்றதுக்கு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்துட்டு கண்டிப்பா லோ ஆகும், சரிங்களா? ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, ஈஸியான பேசேஜ் உங்களுக்கு எந்த ஸ்பீடு நல்லா வருதோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை இது பண்ணி எழுதுங்க, சரிங்களா? அதை கேட்டு எழுதுங்க. ஸோ என்ன ஆகணும், மைண்டுக்கு ஒரு எனர்ஜி வரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு எனர்ஜி வந்த உடனே என்ன பண்ணுவோம், அடுத்து எவ்வளோதான் கஷ்டமான ஸ்பீடாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஸோ வந்துட்டு எவ்வளோ தூரம்ன்ற பாருங்க, ஈஸியான ஸ்பீடை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மைண்டை பாசிட்டிவாக வைங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடிலாம் சாங்ஸ் எல்லாம் நல்ல ஒரு என்ன சொல்றது, மோட்டிவான சாங்லாம் கேட்டுட்டு போங்க. நான் அப்படி ஒரு பொண்ணெல்லாம் பார்த்துருக்கேன், மிஸ்டூட்ல படித்த பொண்ணு அர்ஜுன் வில்லுன்னு பாட்டு கேட்டு போனாங்க. நான் கூட அவங்கள பார்த்து எக்ஸாம் இருக்கு இப்படி பாட்டு கேட்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல பார்த்தா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்பிரிட்ல போயிட்டு அப்படியே போய் எழுதி நல்லபடியாக ரிசல்ட்டை கொண்டு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும், சரிங்களா, நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றது ரொம்பவே நல்லதுதான். ஒரு சிலர் சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு, எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு முடிஞ்ச வரை ஹை ஸ்பீடெல்லாம் கேட்டு எழுதி போலாங்க, சரிங்களா? 6 நிமிஷம் ஆடியோலாம், 6 நிமிஷம், அதுக்கும் முடிஞ்ச அதிகமாக கூட வச்சு ஸ்பீடை வச்சு கேட்டு மைண்டை வந்துட்டு செட் பண்ணுங்க. இப்போ இருந்தே செட் பண்ணா கூட நல்லதான். எக்ஸாமுக்கு முன்னாடியும் வந்துட்டு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒன்ஸ் நீங்க வந்துட்டு இப்போ நான் பேசுற ஆடியோவே இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நான் பேசுற வீடியோ கேட்குறீங்களா, இதையே வந்துட்டு நீங்க 2 நிமிஷம் ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் நார்மல் ஸ்பீட் பண்ணுங்களேன், நான் பேசுறது வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஸோ மைண்டுக்கு வந்துட்டு அந்த நீங்க என்ன சொல்ற ஃபாஸ்டா கேட்டு பழகிட்டு அப்புறம் வந்துட்டு சடனாக நமக்கு என்ன ஸ்பீட் ரேஷியோ தேவையோ அதில் வைக்கும்போது, நார்மல் ஸ்பீடு வைக்கும்போது என்ன ஆகணும்னா, மைண்டுக்கு வந்துட்டு நம்ம கேட்குற ஆடியோ வந்துட்டு எக்ஸாம் ஆடியோ வந்துட்டு அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே பொறுமையாக ஸ்மூத்தாக கேட்டு எழுதிட்டு நல்லபடியாக எழுதிட்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா,
தேவையில்லாத ஷார்ட்கட் புதுசாக போட்டு பழகாதீங்க. லாஸ்ட் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம தெரியாத ஒரு வேர்டுக்கு வந்துட்டு சடனாக ஃப்ரெண்ட்ஸ்ட்டோ பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்ட்டோ இல்லை யார்கிட்டயோ கேட்டிருப்போம். அவங்க இந்த இதுக்கு இந்த இப்படி யூஸ் பண்ணுங்கள் ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. ஸோ தெரியாத ஷார்ட்கட்டை வந்துட்டு இப்போ புதுசாக எடுத்துக்க வேணாம், பழகிக்க வேணாம். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரோக் வருதோ எப்படி வருதோ அதை நல்லபடியாக பழகுங்க. அதையே அப்படியே எக்ஸாம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கீங்களோ அதே மாதிரி செகண்ட் பேப்பருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? செகண்ட் பேப்பரை வந்துட்டு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் தான் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து 90 மார்க் தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பேப்பர் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு லாஸ்ட் டைமில் ஃபர்ஸ்ட் பேப்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செகண்ட் பேப்பர் விட்டுருவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா செகண்ட் பேப்பராலையும் ரிசல்ட் போயிடும். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், செகண்ட் பேப்பருக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சரிங்களா? அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஓவராலாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரும், சரிங்களா? ஸோ நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னென்னா, லாஸ்ட் டைம் உள்ள எக்ஸாமில் உள்ள யாரெல்லாம் ஆடியோ போட்டாங்களோ அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டு ஃபெமிலியர் ஆகணும். அப்புறம் நம்மளால் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ஈக்குவலாக செகண்ட் பேப்பருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மைண்டை வந்துட்டு எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும். ஈஸியான பேசேஜாக லாஸ்ட் டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எழுதி பழகணும். எழுதி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம மிஸ்டேக்ஸை கம்மியாக பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு எனர்ஜி வரும், சரிங்களா? அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவரோ இல்லை ஒரு 15 மினிட்ஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயுமே வந்துட்டு நமக்கு நார்மல் ஸ்பீடு 7 நிமிஷம் அப்படின்னா நாம் வந்துட்டு ஹை ஸ்பீடு, இப்போ சீனியர் இருந்தீங்கன்னா ஹை ஸ்பீடு கேட்டு எழுதுங்க, ஜூனியர் இருந்தீங்கன்னா சீனியர் ஸ்பீடை கேட்டு எழுதுங்க. ஸோ தட் நம்ம மெயின் எக்ஸாம் போகும்போது மெயின் எக்ஸாமில் உள்ள ஆடியோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, புதுசாக எதுவும் ஸ்ட்ரோக்கோ இல்லை ஷார்ட்கட்டோ போட்டு பழகாதீங்க, சரிங்களா? என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டு பழகுங்க. நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஃபங்க்சுவேஷன் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.